அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எந்த தொழிலானா செய், தெய்வத்து மேலே நினைப்பேன். இதை தான் ரொம்ப அழகாக சொன்னார் பட்டினத்தார். எத்தொழில் செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் மோனத்தே, இரு கைவீசி வழியாடி வந்தாலும் தாதி மனம் நீர் கொடுத்தேன்னார். தாதினா வேலைக்கார பொண்ணுன்னு அர்த்தம். அந்த கிராமத்துங்களெல்லாம் இப்போல்லாம் ஊருக்கு இது போட்டாங்க, வாட்டர் டேங்க்கு போரில் போட்டு தண்ணி பாயுது. ஆனால் முன்னெல்லாம் அப்படி கிடையாது. அந்த ஊருக்குன்னு ஒரு குளம் இருக்கும். ஊருக்கும் குளத்துக்கும் 1 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 1 கிலோமீட்டர் தொலைவிலேருந்து தண்ணி எடுத்துன்னு வரும்போது ஒரு குடம் எடுத்துன்னு வந்து வீட்டுக்கு ஊற்றினா எவ்வளோ நேரம் ஆகும்? அதனால் 4 குடம் 3 குடம் ஒன்றா அடிக்கின்னு இடுப்பில் 1 குடம் கையில் 1 குடம் பிடிச்சின்னு பேசிக்கின்னு விளையாடிக்கினே வருவாங்க. ஆனால் இவ்வளவும் பண்ணிக்கின்னு வந்தால் கூட அந்த குடம் நழுவாது. நம்ம சும்மா எத்தையானா ஒன்று வச்சு ஒரு பூ வச்சோம்னா தொப்புன்னு கீழே வந்துடும். அதை அவ்வளோ அழகாக சொல்கிறார் பட்டினத்தார். எப்படி இருக்கணும் தெய்வத்து மேலேன்னா, அந்த பொம்பளை பசங்க தண்ணி தூக்கின்னு கை வீசின்னு வந்தாலும் அதனுடைய மனசு எதை பேசின்னு வந்தாலும் தெய்வத்து மேலே குடத்து மேலே இருக்குது. அதனால் குடம் நழுவில். நம்ம தலையில் எது வச்சாலும் நமக்கு அது மேலே நினைப்பு இல்லை, ஊழ்ந்து போகுது. அது மாதிரி தெய்வத்தை வழிபடணுன்றார். அதனால சொல்கிறார், எத்தொழில் செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் மோனத்தே, இரு கைவீசி கதி விளையாடி வந்தாலும் தாதி மனம் நீர் கொடுத்தே என்றார். அவளுடைய மனசு அந்த குடத்து மேலே நிற்குது. அவள் நல்லா பேசின்னு விளையாடிக்கின்னு தான் வரா, ஆனால் நினைப்பெல்லாம் குடத்து மேலே இருக்குது. அதனால் அது உழலைன்றார். அது மாதிரி நீ எந்த தொழிலையாவது செய், உன் மனசை கடவுள் மேலே வை. ஏன்னா தொழில் வந்தது கொஞ்சம் காலம்தான் உனக்கு. 60 வயசு ஆச்சுன்னா வீட்டுக்கு தேய்ச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீ அனாதை ஆகிடுவேன். 60 வயசுக்குள்ளே பேரம்பேத்தி வந்துடும். அது வேறு ஒரு பக்கம் ஒதிக்கும். இவ்வளோ சிக்கலெல்லாம் இருக்குது. இந்த சிக்கலெல்லாம் தாங்கணும்னு சொன்னால் ஆன்மீகத்தில் நீ போனால் தான் வேறு போட நீ தேவையில்லை, கடவுளுக்கு 2 எனக்குன்ற தைரியம் வரும். இல்லைன்னா கடைசி காலத்தில் ஐயோ இவ்வளோ சம்பாரித்தேன், இவ்வளோ போட்டேனே, இப்படிலாம் செய்துனே, இனிமேல் என்னை யார் காப்பாற்ற போகிறான்ற பயம் வரும். அது எல்லா குடும்பத்துலேயும் எல்லா மனிதருக்கும் வரும். அதுக்கு அந்த தைரியம் வேணும்னா இந்த பாடத்தில் பயணம் பண்ணணும். ஆத்மானமா சாமி, இப்போ வந்துட்டு பிரம்ம ராட்சசம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க சாமி. பிரம்ம ராட்சசம் அப்படின்னா என்ன? பிரம்ம ராட்சசனா? பிரம்ம ராட்சசம் பெரிய டவுட் போடுது உங்க. ஏற்கனவே ராட்சசன்லாம் உள்ள இருக்கிறான், பெரிய பெரிய ராட்சசன்லாம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும். பிரம்ம ராட்சசனா யாரு? வேதங்களெல்லாம் படித்தவங்க, கல்வியெல்லாம் கரை கண்டவங்க. இந்த கல்வியெல்லாம் கரை கண்டவங்க அந்த கல்வியோட மகத்துவத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்காம, யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு தனக்குள்ளேயே வச்சுக்கணும், யாருக்குமே இந்த வேதத்தை பற்றி விளக்கமோ எல்லாருக்கும் இது போகணுன்ற நினைப்போ இல்லாமல் தான் கற்ற கல்வியை தனக்குள்ளவே வச்சுட்டு ஒரு நாள் இறந்தாங்கன்னா அவங்க தான் பிரம்ம ராட்சசனா இந்த உலகத்தில் சுற்றுவாங்க. புரியுதா? நக்கீரர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆத்தோரமாக போய் நிற்கிறாரு. ஆத்தோரமாக போய் நிற்கும்போது ஒரு ஆசை மரத்துலேருந்து ஒரு இலை வந்து விழுந்து தண்ணியில் பாதியும் கரையில் பாதியமாக இருக்குது. இல்லைன்னா இது தண்ணியில் பாதி இருக்குது, கரையில் பாதி இருக்குது. தண்ணியில் விழுந்தது ஒரு மாதிரியாகவும் கரையில் விழுந்தது ஒரு மாதிரியாகவும் இருக்குது, மாறி நிற்குது. அப்போ அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அங்கே நிற்கிறார். அங்கேயே நிற்கும்போது இதை பண்ணவன் யாருன்னு சொன்னால் அந்த மரத்து மேலே இருக்கிற பிரம்ம ராட்சசன். அவன் என்ன பண்ணுறான், வரவங்களுக்கு இந்த மாதிரி மயக்கத்தை உண்டு பண்ணிட்டு அங்கே மயங்க வச்சு அவங்கள ஜெயிலில் தூக்கி போடுறான். இதை போல் நக்கீரர் வரத்துக்கு முன்னாடி 999 பேரை ஏற்கனவே சிறையில் போட்டு வச்சுருக்கான். அவனோட நோக்கம் என்ன, 1000 பேர் வந்தவுடனே மொத்தமாக வச்சு சோழியை முடிச்சிடணும் அப்படின்னு 999 பேரை ஏற்கனவே பிடிச்சி வச்சுட்டான். இப்போ கடைசியாக 1000வது பேர் வந்தது யார்? நக்கீரர் வந்து மாட்டிக்கினார். இப்போ 999 பேருக்கும் பகீன்னு ஆகிப்போச்சு. எது நடக்கக்கூடாதுன்னு இவ்வளோ நாள் இருந்தோமோ இந்த பாவியால் இது நடந்துடும் போலக்குது அப்படின்னு கலங்குறாங்க. அப்போ அவருக்கு அப்போ தான் புரியுது, இவங்கெல்லாம் சொல்லும்போது தான் நக்கீரருக்கு புரியுது. அப்போ நக்கீரர் சொல்கிறாரு, கவலையே படாத அப்படின்னு என்ன பண்ணுறாரு, முருகாற்றுப்படையை அப்போ தான் படிக்கிறார், எழுதுறாரு. எழுதும்போது முருகன் வந்து அந்த முருகனோட அருளால் இந்த பிரம்மராட்சசன் அழிஞ்சு இவங்க எல்லாருக்கும் விடுதலை வாங்கி கொடுத்தது யாரு?
நக்கீரர். அப்போ ஏன் அவன் ஆவனான் அப்படின்னா, படித்தவன் படித்த திமிரால இது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற நானோட ஆணவத்தில் யாருக்குமே அதை சொல்லி கொடுக்காம இந்த விஷயத்தை ஞானத்தை அவனுக்குள்ளே வச்சு யாருக்கும் தெரிய விடாமல் செத்து போனவன் எல்லாருக்கும் பிரம்மராட்சசனா பிறந்து இதே மாதிரி சுற்றின்னு இருப்பான். சரி. யாரை போட்டு தள்ளுவணும். ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி. ஏன்னா செத்ததுக்கு அப்புறம் பிரம்மராட்சசனா யாரும் ஆவானா? வாழும்போதே பிரம்மராட்சசனா நிறைய பேர் இருக்கிறாங்க. புரியுதா? அவங்களெல்லாம் காப்பாற்ற முடியாது. நக்கீரராலையும் காப்பாற்ற முடியாது, முருகனாலையும் காப்பாற்ற முடியாது. நடக்கிறது நடக்கட்டும். சரி. இப்போ தெரியுதா யார் பிரம்மராட்சசனா? சரிங்க, தெரியுது சாமி. அடுத்த சாமி, இப்போ பெருமாளுக்கு வந்துட்டு அவருடைய நிறம் வந்து நீல நிறம். அது வந்து ஐயா சொல்லியிருக்காரு. நீலம் நிறம்னாக்கா நம்மளுடைய மூச்சு காத்தோடைய நிறம் நீல நிறம் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காரு சாமி. அப்போ மதுரை மீனாட்சி அம்மன் இருக்காங்கல்ல, ஆமாம், அவங்களுக்கு வந்துட்டு பச்சை நிறம் வந்துட்டு அவங்க திருவுருவமாக இருக்காங்க. அப்போ பச்சை நிறம் வந்துட்டு எதுக்காக இருக்குது? எதுக்காக அந்த பச்சை ஆளு கலர் கலராக இருக்கிறாங்க? கேட்குற? ஆமாங்க சாமி. இறைவன் எந்த வண்ணம் தெரியுமா? சிவன் எந்த வண்ணம் தெரியுமா? தெரியாது. திருமூலர் சொல்கிறாரு, சிவபெருமானு மாணிக்க மாதிரி பார்ப்பாங்க. மாணிக்க மாதிரி கண்ணை கூசுற அளவுக்கு ஒளி பொருந்தியவன் சிவபெருமான். மாணிக்கத்துள்ளே மரகத ஜோதியாய், மாணிக்கத்துள்ளே மரகத மாடமாய். என்ன சொல்றாரு? மாணிக்கத்துக்குள்ள மரகத ஜோதியாய். மரகதன்னா எப்படி இருக்கும்? பச்சை கலராக இருக்கும். மாணிக்கமா சிவபெருமான் இருக்கிறான், மாணிக்கத்துக்குள்ள பச்சை வண்ணமா அம்பாள் இருக்கிறா. ஏன் சாமி எப்படி இருக்கிறான் அப்படின்னா, சிவன் மட்டுமே தெய்வம், சிவன் தான் கடவுள். இந்த கடவுள் உலக இயக்கத்துக்கு வரணும்னா மாயையோட துணை அவசியம். இந்த மாயையோட துணை வேணுன்றதுக்காக தனக்குள்ள இருக்கிற அந்த சக்தியை பிரித்து அவன் முதல்ல சிவனாக இருந்தவன் இப்போ சக்தியாக உருவாக்குறான். அந்த சக்தியோட வடிவம், உண்மையான வடிவம் எதுன்னு சொன்னால் மாயை. புரியுதா? அதனால தான் அம்பாளுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, மாயையோட வடிவம். மாயை தான் அவளும். இதே போல வடிவத்தை உருவம் தான் யாரு? திருமால்னு சொல்லக்கூடிய அந்த பெருமாளும். அவனும் மாயை தான், மாயை தான். ஐயப்பன் யாருக்கு பிறந்தான்? பெருமாளுக்கும் ஈஸ்வரனுக்கும். அப்போ யாருக்கு யாரோட சேர்ந்தார்? அவர் மாயையோட சேர்ந்தார். அப்போ மாயையோட வடிவம். அப்போ பெருமாளும் மாயை தான், அம்பாலும் மாயை தான். அப்போ இந்த மாயை வடிவத்தெல்லாம் குறிக்கிறதுக்கான ஒரு நிறம் எதுன்னு சொன்னால் இந்த பச்சையும் நீல நிறமும் கருப்பு வண்ணமும் தான். அதனால தான் பாடங்களில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, சாமி எனக்கு காட்சிகள் வருது, அது இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும்போது என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் சொல்லும்போது அங்கே என்ன நடந்திருக்குன்னு நம்மளால் உணர முடியும். ஒரு வண்ணமும் உனக்குள்ள ஒரு சக்தியை வெளிப்படுத்துது. அது ஒரு விஷயத்தையும் நமக்கு சொல்ல வருது. அதை பாடம் பண்ணுறவங்களுக்கு தெரியாது. அந்த அனுபவத்தை சொல்லும்போது சரி அப்படின்றது பாடம் கொடுத்தவங்களுக்கு தெரியும். அப்போது இறைவன் ஒருத்தந்தான் உண்மையான பொருள். அவனை தவிர இன்னொரு பொருள் இருக்குதுன்னா அதுக்கு வடிவம் இந்த பச்சையாகவும் நீளமாகவும் கருப்பாகவும் தான் இருக்கும். அதுக்கு பேர் மாயை. மாயை இல்லாமல் இறைவனால் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கவே முடியாது. மாயை இல்லைன்னா, ஏன்னா மாயையினாலே மறைப்பு சக்தி. நான் யாருன்னு எனக்கு தெரியவே கூடாது அப்படின்னா, இறைவன் யாருன்னு தெரிஞ்சு போச்சுன்னா நான் யாருன்னு தெரிஞ்சிருமே. ஆனால் இறைவன் ஒரு பக்கம் விலகி நின்று மாயையை முழுசாக விளையாட விடுறான். மாயை மட்டுமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதுனால நான் யாருன்னு தெரியாமல், இறைவன் யாருன்னு தெரியாமல் ஒரு நாள் இறந்து போகக்கூடிய வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைக்குது. அப்போ இந்த உலகம் எதுக்காக வாழ்ந்துனுக்குது, எதை மறைச்சி வாழ்ந்துனுக்குது, எதை உணராமல் வாழ்ந்துன்னா மாயைன்றது நம்ம கண்ணை மறைக்கிறதுனால இறைவனையும் அறிய முடியதில்லை, நாம் யாருன்னு உணர முடியாமல் இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம். புரியுதா? அப்போ இந்த வண்ணமெல்லாம் மாயையோட வண்ணம், மாயையோடைய வண்ணம். ஆமாம். அதனால தான் ஒரு ஆழ்வார் பாடுவார், பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன். அவனோட நிறம் என்னவா? பச்சையாக இருப்பானா. ஆனால் தான் ஆழ்வார் ஒருத்தர் சொல்லுவார், எப்பா இன்னைக்கு
திருவரங்கத்துக்கு வந்திருக்கிறேன். திருவரங்கத்துக்கு வந்திருக்கிறேன், என்னை வந்து நீ இவ்வளோ சோதிக்கலாமா? உன்னையே கதின்னு எனக்கு இருக்கிற 1000 விஷயங்களையும் தூக்கி எறிஞ்சிட்டு உன்னையே சரணடையணும்னு இன்றைக்கி திருவரங்கத்துக்கு வந்திருக்கிறேன். ஆனால் நீ என்னை இவ்வளோ சோதிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. இன்றைக்கி நான் இவ்வளோ விடாப்புடியாக இருக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்னென்னா, திருவரங்கத்தில் உன்னை பார்த்ததுனால நான் கையெடுத்து கும்பிடலப்பா. கருவரங்கத்தில் இருக்கும்போதே உன்னோட பெருமையை புரிஞ்சு அன்றைக்கே நான் கையை கூப்பிட்டேன். எப்போ? திருவரங்கத்தில் இருக்கிற பெருமானை எப்படி கும்பிடணுன்னு கருவரங்கத்தில் இருக்கும்போதே கையெடுத்து கும்பிட்டேன். அன்னைக்கே நான் ஜடமாக இருக்கும்போதே உன்னை பிடிச்சிட்டேன்னா இன்றைக்கி நீ இவ்வளோ சங்கடம் கொடுத்தாலும் உன்னை நான் கைவிடுவேனா? கருவரங்கத்திலே கை தொழுத என்னை திருவரங்கத்துள் கை விடுவேனோ அப்படின்னு ஒரு ஆழ்வார் பாடுறார். அப்போ நாம் எப்போ இருந்தான்? கருவரங்கத்தில் இருக்கும்போதே இறைவனோட அருமை தெரிஞ்சு ஐயோ இவனை விட்டுடக்கூடாது, உள்ள போகிற இடம் மோசமான இடம்னு கையை கூப்பியே வச்சுருந்தோம். இவனை விட்டுடக்கூடாதுன்னு எங்கே வச்சுருந்தான்? உள்ளங்கையில் வச்சு நான் அவனை தாங்கின்னு இருந்தோம். சொல்லுவாங்க இல்லையா, ஏண்டா உன்னை உள்ளங்கையில் வச்சு தாங்கினே நீ இப்படி துரோகம் பண்ணலாமான்னு சொல்லுவோம்ல. அதை போல் கருவில் இருக்கும்போது ஒவ்வொரு உயிரும் உள்ளங்கையில் இறைவனை சுமக்குது. ஏன்னா அதுக்கு பயம், போகிற இடம் மோசமான இடம். அவன் அடிக்கிற அடியில் 10 பறந்துடும். அந்த 10 என்னது? மூடி வச்ச இந்த 10 பறந்துடும். இந்த 10 பறந்ததுன்னா உள்ள உன் நினப்பும் மறந்துடும். அப்போ அன்றைக்கே அதுக்கு பயம் வந்து இது பிடிச்சிருந்ததுப்பா. ஆனால் இந்த உண்மையை நான் அன்றைக்கி புரிஞ்சுட்டேன். அப்போ கருவரங்கத்திலே உன்னை பிடிச்சிட்டேன், திருவரங்கத்தில் போய் உன்னை கைவிடுவேனா? நீ எவ்வளோ சோதனை கொடுத்தாலும் உன்னை ஒரு நாளும் விட மாட்டேன். இந்த வைராகியம் எல்லாருக்கும் வேணும். சோதனைகள் வர்றதே உன்னை அசைச்சு பார்க்க தான், உன்னை சோதித்து பார்க்க தான். ஏன் உன்னை சோதிக்கிறான்? நீ தங்கமாக இருக்கிற, அதனால தான் உன்னை உரைச்சி பார்க்குறான். நீ உன்னை தகரமாக போயிடு, எந்த கவிதையாவது உன்னை சீடுதா பாரு. அப்போ நமக்கெல்லாம் சோதனை வர்றதுக்கு காரணம் என்ன? இது தங்கமான இறைவன் சோதிக்கிறான். நான் தங்கம் தானே நீ அவனுக்கு சொல்லி ஆகணும். சொல்லுவோமா? கண்டிப்பாக சொல்லுவோம். எல்லாருமே சொல்லுவோம். கண்டிப்பாக சொல்லுவோம். ஆத்மா நமஸ்காரம். சாமி வாழ்ந்து மறையும் மனிதர் நடுவில் வாழ்ந்து வந்த சாமி, வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி, வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி. ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி, ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி. ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி, ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி. நித்யானந்தம் என்று இங்கு இருந்தந்த சாமி, நித்யானந்தம் எங்கு இங்கு இருந்தந்த சாமி. ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும் என்று, ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும்